வேறு ஊடகம் இருந்தால் மட்டும்தான் பரவ இயலும், வெற்றிடத்தில் பரவ இயலாது. ஸோ ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். ஒளியானது இயந்திர அலை வடிவத்தில் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயந்திர அலை வடிவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊடகத்தின் துகள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுறுவதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். அதாவது ஒரு ஊடகத்தில் துகளானது அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து, அதாவது அதோட மிட் பாயிண்டில் இருந்து தொடர்ச்சியாகவும் கண்டினியூஸாகவும் ஒரே மாதிரியாகவும், அதாவது சீராக அதிர்வுறுவதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கத்தை தான் நாம் இயந்திர அலை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த துகளின் இந்த தொடர்ச்சியான அதிர்வுக்கு பிற துகள்களுக்கு பரவுகிறது. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான இயக்கம் ஏற்படுறது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு துகள்லேருந்து இன்னொரு துகளுக்கு பரவுகிறது. அதாவது ஆற்றலானது ஒரு துகளிலிருந்து இன்னொரு துகளுக்கு அலை வடிவத்தில் பரவுகிறது. இந்த ஒளி ஆற்றலானது ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு இந்த அலை வடிவத்தில் பரவுகிறது. ஒளியானது அலை இயக்கத்தில் பரவுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ அலை இயக்கத்தோட பண்புகள் எப்படி இருந்தால் ஒளி பரவ இயலும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ என்னென்னா, அலை இயக்கத்தில் வெறுமனே ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படும், துகள்கள் இல்லை. அதாவது ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு இந்த அலை இயக்கம் மூலமாக ஆற்றல்கள் மட்டுமே கடத்தப்படுகின்றன, துகள்கள் இடம் பெயர்வதில்லை. நெக்ஸ்ட்டு துகளின் திசைவேகம். அதாவது அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திலிருந்து வேறுபட்டது. அதாவது அதிர்வுறும் துகள்கள் எந்த திசையில் பயணிக்குதோ அதுக்கும் இந்த அலை இயக்கத்தின் திசைவேகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது அது வேறுபட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு, இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஒளியானது இந்த இயந்திர அலை இயக்கத்தில் பரவுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இரண்டு துகள்களுக்கு இடையே குறைந்தபட்ச உராய்வு இருந்தால் தான் அந்த துகள்களில் இருக்கிற ஆற்றல் இன்னொரு துகளுக்கு கடத்தப்படும். அதே மாதிரி நிலைமம், மீட்சித்தன்மை